நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். எங்க திரும்ப சொல்றாரு இங்க ஆண்டவரு? அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையா இருக்கிறவர்களே திரும்பி வாங்க என்றார், திரும்பி பாருங்க என்றார். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ பாபிலோனிலே அடிமையா இருக்காங்க. இப்போ ஆண்டவரு அவங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் பூர்வீகமான இடத்துக்கு என்ன பண்ணுங்க, மறுபடியுமாக திரும்புங்கள். அல்லேலூயா. நமக்கு தெரியும். அப்போ இங்க ஆண்டவரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நம்பிக்கையோடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். யாரு இங்க நம்பிக்கை? இன்னைக்கு யாரு மறுபடியுமாக நான் என் ஸ்தானத்துக்கு போவேன், என் இடத்துக்கு நான் போவேன், நான் அங்கே மறுபடியுமாய் தங்குவேன் என்று நினைக்கிறதா நம்பிக்கையா இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, திரும்புங்கள். மறுபடியுமாக இடத்துக்கு என்ன பண்ணுங்க, திரும்புங்கள் என்ற ஆண்டவர் இங்க அவங்களை பார்த்து இன்னைக்கு நீ பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டு சொல்ற வார்த்தை என்னன்னா, நம்பிக்கையா இருக்கீங்களா? எதெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு போயிச்ச ஆணி சொல்றாரு, மறுபடியுமாய் திரும்பி வாருங்கள், இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. சொல்லுவாங்க இல்லையா, நாம் எங்க இருந்தா நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், நம்ம எங்கிருந்தா நாம் நன்மை பெறுவோம் என்று ஆண்டுக்கு தெரியும். அந்த இடத்துல நாம் என்ன மறுபடியுமாய் தங்கணும் ஆண்டு என்ன சொல்றாருன்னா விரும்புறாரு. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. அல்லேலூயா. நம்ம தான் என்ன பண்றோம், அவர்கிட்ட இருக்க மாட்டேன்றோம். எங்க ஆண்டவர் வேண்டாம், நம்ம தான் விலகி போறோம். நம்ம தான் அவருக்கு பிடிக்காத காரியம் செஞ்சு அவர் கோபப்படுறோம். அவர் எப்பவுமே அவரோட வைத்துக் கொள்ளதான் ஆண்டுக்கு ஆசை அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அதிகாரத்துல பாருங்களேன், 8ஆம் வசனம் பாருங்க. அதுல ஆண்டு சொல்றாரு அவங்களை பார்த்து, இனி ஒடுக்குகிறவன் அவரிடத்திலே கடந்து வருவதில்லை. நேத்து வரைக்கும் ஒடுக்குனாங்க, நேத்து வரைக்கும் கஷ்டப்பட்டுனாங்க, நேத்து வரைக்கும் வாழ்க்கையில என்ன பண்ணாங்க, அவங்க ஏதாவது வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டுனாங்க. ஆண்டு சொல்றாரு, இனி அப்பேற்பட்டதான ஒரு மனுஷன் உன் இடத்திலே வருவதில்லை. அல்லேலூயா. ஐயோ, அவன் பேச்சு கேட்கவே முடியலையே, அவன் பேச்சு கேட்டாலே என்னது, மனசெல்லாம் அப்படியே கலங்குது. நம்ம சொல்லுவோம் சில நேரங்கள்ல சில பேரு பேசும்போது பயமா இருக்குங்க, அவன் வருவான், அவன் வரான்னா பயமா இருக்கணுவோம். ஆண்டவர் சொல்றாரு, இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிறதான நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன் வழியாக உன்கிட்ட வருவது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பயமா இருக்கு ஆண்டவரே எங்களே, அவன் வந்தானே அங்க அடிப்பான் போட்டு, யாரு, பாபிலோன்காரன் ஒடுக்கிடுவான், எல்லாரும் சாவடிச்சுட்டாவே, அங்க எங்களை எப்ப சாவடிப்பான் தெரியல, பயமாவே இருக்கு. ஆனத்துல பயப்படாது. அப்பேற்பட்ட மனுஷன் உன் வழியாக வருவதற்கு நான் விடமாட்டேன். நமக்கு தெரியும், பயம் வந்தா என்ன நடக்கும் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வராங்க. அப்படியே ஆண்டு சொல்றாரு, இன்றை காண்கின்றதான் எகிப்தை நீ காண மாட்டாய். அங்க சொல்றாரு, பயப்படாதுங்க, இன்னைக்கு உங்களை பயமுறுத்தின மனுஷன் நாளைக்கு நீங்க பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்பேற்பட்டவர் தான். உன்னை ஒடுக்குகிறவர்கள் இனி உன் வழியாக உன் இடத்துல என்ன பண்ண மாட்டாங்களா, வருவது இல்லை. பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கேன், உன் குடும்பத்தை நான் பார்த்து கொண்டிருக்கேன். உன் சத்ருவானவன் உன்னிடம் வருவதில்லை என்று நான் வாக்கு பண்றேன். நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கேன். யாராவது உன் பக்கத்துல வராங்களா, யாராவது ஒடுக்குகிறாங்களா, யாராவது கஷ்டப்படுத்துறாங்களா, ஏதாவது ஒண்ணு ஒவ்வொரு நாள் அள வைக்கிறாங்களா என்று நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரு பாக்குறாங்க? அவங்க அம்மா பார்க்கல, அவங்க அப்பா பார்க்கல, யாரும் பார்க்கலங்க. ஆண்டவர் பிள்ளைங்கள் ஆண்டோட சொல்ற, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்லுவாங்கல்ல, வரட்டும்டா நான் பார்த்துக்கிற சொல்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாருங்க, நான் பார்த்துக்கிறேன்டா. இல்லையா, நல்லா சாப்பிட்டு நீ தூங்கு, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எது வந்தாலும் நான் இல்ல பயமா இருக்கான், ஒரு மாதிரி பயமா இருக்கு, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க. சொல்லுவாங்கல்ல, ஃபுல் சப்போர்ட்டுங்க ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு எப்படிக்கார ஃபுல் சப்போர்ட்டா இருப்பார் அவர். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு செய்யணும், நீங்க திரும்பணும்.
ஆண்டவர் பக்கம் திரும்பணும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்காரா. அப்பா அம்மா கூட நம்ம பாக்குறது இல்லை. டெய்லி அவள்தான் சாப்பாடு போடுவாங்க, தூங்கணுவாங்க, அவள் ஸ்கூல் அனுப்பிச்சிடுவாங்க. ஆண்டு சொல்ற நானும் பார்த்து கொண்டிருக்கேன். அப்ப ஆண்டவர் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அவன் எங்கே போனாலும் என்ன நடந்தாலும் அவர் நமக்கு பக்க துணையா இருப்பார். அவன் ஒரு பாட்டுக்கு, பக்கபலமாயே சீருக்கார் பயந்து விடாதே, அக்கம் பக்கம் ஆபத்தென்று கலங்கி விடாதே. பக்க பலமா யாரு இருக்காரு, வந்து இயேசு நம்ம கூட இருக்காரு. இப்ப வந்து உன்னை ஒடுக்குகிறவர்களிடத்துல ஆண்டவர் உன்னை விடுவித்து அவர் கண்ணும் கருத்துமாய் உங்களை பார்த்துட்டு இருப்பார். அவர் பார்வை எங்க பட்டதா, வந்து அவரை பார்வை நம்ம எல்லாருமே படுமா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பார். நானும் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். திரும்புங்க, ஆண்டவர் உங்க இடத்துக்கு திரும்புங்க. நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, எனக்கு வீட்டு பிடிக்கல, நான் இந்த வீட்டு இருக்க மாட்டேன், நான் போயிடுறேன். அப்போ யாரு கஷ்டம் போனா, நீதான் கஷ்டப்படுது. மகாராணி மாதிரி உட்கார்ந்து சாப்பிட சொன்னா, கால் ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்து சாப்பிட சொன்னா, இல்ல நான் அப்படி சாப்பிட மாட்டேன். அப்போ நல்ல ஆலயம் ஆண்டை கொடுத்திருப்பாரு, நல்ல ஆண்டை துதிக்கிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் நல்ல ஊழியக்க ஆண்டை கொடுத்திருப்பாரு. அந்த விசுவாசிங்க அது அடங்க மாட்டாங்களே. இல்ல நான் அந்த ஆலயத்துக்கு போவேன், நான் அந்த ஆலயத்துக்கு போவேன். போய் சுத்தி பாரு, பார்த்துட்டு வா. அல்லேலூயா. அப்போ தெரியும் உனக்கு வந்து எப்ப மனுஷனுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுகூலமாய் கொடுத்தா அவன் உட்கார்ந்து தாட மாட்டான், ஒழுங்கா இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, அப்பேற்பட்டவங்க என்ன சொல்றாரு, திரும்புங்க மறுபடியுமாக உன் பழைய ஸ்தானத்துக்கு, உன் பழைய இடத்துக்கு மறுபடியுமாய் திரும்பி வா, நான் அங்கே உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை கொடுப்பார். கர்த்தர் வந்து உன் மேய்ப்பன் தான் கூட பேசுவார். ஆண்டவர் வந்து ரோட்ல போற ஆளுங்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரு. அல்லேலூயா. உங்க அப்பா கூட தான் கர்த்தர் பேசுவாரு. உன்னுடைய ஸ்தானம் இதுதான். நீ எங்க ரட்சிக்கப்பட்டியோ, நீ எங்க ஞானஸ்தானம் எடுத்தியோ, நீ எங்கே வந்து கர்த்தருக்குள்ள வளர்ந்தியோ, அங்க இருந்துதான் கர்த்தர் பேசுவார் உன்கிட்ட. நீ அங்க இங்க ஓடி கர்த்தரை பேசுறியே, கர்த்தரை பேசவே மாட்டார். நீதான் கத்திக்கிட்டு கடைசி வரைக்கும் அவரை பேச மாட்டார். அல்லேலூயா.